தன் குருவிடம் இதை வேண்டினார் திருமூலர். ஆதியந்தமில்லா சிவமே போற்றி, அருள் தரும் குருவாம் நந்தியம் பெருமானே, அடியேன் தங்கள் தரிசனம் வேண்டுகிறேன். சுந்தரநாதா, குருவே சரணம், வழிகாட்டும் திருவே சரணம். தவக்கோல மூர்த்தியாக சனகாதி முனிவர்களோடு அமர்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்தியின் திவ்ய தரிசனம் காண அடியேன் செல்கிறேன். மானிட ரூபியாக பலகாலம் எம்மிடம் குருகுல வாசம் புரிந்த உனக்கு அந்த தெய்வ தரிசனத்தை தந்து பூவுலகம் அனுப்பப் போகிறேன். உன் தவம் கனிந்தது திருப்திதானே? முதற்பெரும் நாயகமாம் தங்களின் முதல் மாணாக்கர் என்ற பெருமையிலேயே இதுவரை என் வாழ்நாளை கழித்து விட்டேன். முதிர்ந்து தளர்ந்து இருக்கும் இந்நிலையில் பூவுலகம் சென்று அகத்தியரை சந்தித்த பின் என் பிறவிப்படியை தீர்க்க வேண்டுகிறேன். சுந்தரநாதா, தவத்தளவே ஆகும் பிறவியின் பயன் உன் பூவுலக வாழ்வின் கடமையை அந்த ஈசனையே முடிவு செய்வான். கலங்காதே, வா போகலாம். எங்க வீட்டு டிபன் ரொம்ப டேஸ்டா இருக்கு. எல்லாம் சன்பிராண்ட் மகிமை தாங்க. சன்பிராண்ட் இருந்தா போதும், சிக்கனமும் வரும், ருசியும் வந்துரும். சுவையின் சிகரம் சன்பிராண்ட். கூரஜை சாரி நம்பர் 1, கூரஜை சாரி நம்பர் 2, கூரஜை சாரி நம்பர் 3, கூரஜை சாரி நம்பர் 4, கூரஜை சாரி நம்பர் 5, கூரஜை சாரி நம்பர் 6, கூரஜை சாரி நம்பர் 7, கூரஜை சாரி நம்பர் 8, கூரஜை சாரி நம்பர் 9, கூரஜை சாரி நம்பர் 10. கூரஜை டிசைனர் சேலை கட்டுவீர், இன்றே அழகின் சிகரம் வெட்டுவீர். கல்லாலின் புடையமந்து நான் மறையாரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்க்க நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பால எல்லாமாயல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வான்.
குருவே, திவ்ய தரிசனம் முடித்து அட்டம சித்திகளையும் பெற்றுவிட்டேன். அடியேனுக்கு நல்லாசி கூறி விடைதாருங்கள். கலியுக விபரீதங்களால் நலிவடையப் போகும் பூலோக உயிர்களின் துயரை காப்பதற்கு நீ பெற்ற அட்டமா சித்திகள் பயன்படட்டும். துன்புறும் அனைத்து உயிர்களிலும் சிவத்தைக் கண்டு தயங்காமல் தொண்டு செய். காலச்சுடலில் கரைய மாட்டாய், வாழ்வு மாயையில் மறைய மாட்டாய். அந்த நெற்றி விழியானின் பாதமலர் பற்றிய உனக்கு என் நல்லாசிகள். சென்று வா. போய் வருகிறேன். குதிச்சு குதிச்சு ஓடாத, அடிபட்டுடுன்னு சொன்ன கேட்டியாடா ராஜா? இப்ப கால் அடிபட்டு கட்டுப்பட வேண்டியதாச்சுல்ல? இரு இரு இரு, ரொம்ப வலிக்குதாடா. மருந்து போட்டு கட்டியிருக்கேன், பொழுது சாயத்துக்குள்ள சரியா போடும். நாளைக்கு உன்னை கண்டிப்பா மேட்ச்ல கூட்டிட்டு போறேன். ஏயா நீ திருந்தவே மாட்டியா? நான் தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணமாயி காலம் தான் ஆச்சு தவிர நமக்குன்னு சொல்லிக்க வகுத்துல ஒரு புழு பூச்சி கூட இல்ல. இப்படி பொழுதன்னைக்கு மாட்டிக்கிட்டே பழகிறத விட்டுவிட்டு 4 பேர் கூட பேசி பழகியா. கோத, மனுஷங்களை விட இந்த 5 அறிவு ஜீவனுங்க காட்டுற பாசமே போதுண்டி. நமக்கு எதுக்கடி பிள்ளை குட்டி எல்லாம்? இத பாரு, இதுவே நமக்கு புள்ள மாதிரி தான். உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? சரி சரி, அந்த புல்லாங்குள்ள எடு. ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இது எதுக்கு பெரிய குழல் உதிர கண்ணன்னு நினைப்பு. என் புள்ள குழல் ஊதி மாடு மேய்க்கிறது உனக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? மகாபாரதத்துல அந்த மாடு மேய்க்கிற கண்ணன் தாண்டி கீதையை சொன்னா. கோத, கீதைக்கு அந்த கண்ணன், கோதைக்கு இந்த மூளை, நமக்கு இவன் தாண்டி. சரி சரி, இந்தா கஞ்சி சட்டிய புடி. நீ வேற குறுக்க தள்ளு. மனுஷனா நீ? மாடுங்க கூட பழகி பழகி மாட்டு புத்திதாயா வருது. நிறுத்தி, என்ன எது சொன்னாலும் தாங்கிக்குவேன். ஆனா இந்த வாயில்லா ஜீவனை யாரா ஏதாவது செஞ்சா என்னால பொறுத்துக்கவே முடியாது. இனிமே அவன் மூஞ்சில முடிக்கூடாது. இவன் நினைப்பு. நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட அவ என்ன புரிஞ்சுக்கலடா கல்யாணி. சன்பிரான் உங்க வீட்ல இருந்தா குடும்பமும் சிக்கனமா இருக்கும், சமையலும் ருசிக்கும். சுவைக்கும் சுத்தத்திற்கும் சன் பிராண்ட். எங்க வீட்ல சன் பிராண்ட், அப்ப உங்க வீட்ல சுவையின் சிகரம் சன் பிராண்ட். கூரஜை சாரி நம்பர் 1, கூரஜை சாரி நம்பர் 2, கூரஜை சாரி நம்பர் 3, கூரஜை சாரி நம்பர் 4, கூரஜை சாரி நம்பர் 5, கூரஜை சாரி நம்பர் 6, கூரஜை சாரி நம்பர் 7, கூரஜை சாரி நம்பர் 8, கூரஜை சாரி நம்பர் 9, கூரஜை சாரி நம்பர் 10. கூரஜை டிசைனர் சேலை கட்டுவீர், இன்றே அழகின் சிகரம் வெட்டுவீர். இவன் நினைப்பு. நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட அவ என்ன புரிஞ்சுக்கலடா கல்யாணி. வா, நாம போவோம். நிலையா, என்ன கை நீட்டி அடிச்சுட்டு எங்கயா கிளம்பிட்ட? நீ எல்லாம் ஒரு பொஞ்சாதியாடி. எனக்கு வேணும்யா. ராஜாங்கத்துல வேலை செய்யற மாப்பிள்ள ஒத்த கால நின்னாரு என்ன கட்டிக்கிறதுக்கு. பாவி, நான் தான் அவசரப்பட்டுட்டேன். பெரிய மாட்டு பண்ண வச்சிருக்காருன்னு சொன்னாங்க. கடைசியில பார்த்தா மாட்டுக்கார. ஆமாண்டி, நான் சாதாரண மாட்டுக்காரன் தான், ஆனா மானம் உள்ளவன். என்னப்பா இங்க அனாவசியமான கூட்டம்? அவங்க வேலை போய் பாருங்கப்பா. என்னப்பா, ஏமா வீட்டு சண்டை தெரு வரை கொண்டு வந்துட்டியே, உனக்கே நல்லா இருக்கா? சும்மா இருங்க பெரியவரே, இதெல்லாம் இப்படியே இன்னைக்கு 2ல 1 பாத்துடுறேன். என்ன செய்வ? என்ன செய்வேனா பாருங்க, இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். பெரியவரே, இன்னைக்கு சாயங்காலம் ஊர் பஞ்சாயத்தை கூட்டுங்க. நான் இப்பவே எங்க ஊருக்கு போய் எங்க கூட்டிட்டு வரேன். தயாரா இருங்க. அம்மா அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. நீங்க சும்மா இருக்க பெரியவரே. பொடி போ. இனிமே உன் மூஞ்சில ஏன் முடிக்க போறான்? மூலா, நீயாவது கொஞ்சம் அமைதியா இருக்க கூடாதா? நீங்க வேறயா, இவ கூட குடும்பம் நடத்துற விட சாமியார போலாம். நான் வரேங்க.
வாங்க வாங்க உட்காருங்க. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? மூலன்னு அவன் பொண்டாட்டியும் எப்ப பாரு சண்டை போட்டே இருக்காங்கய்யா. அப்புறம் அப்புறம் என்ன, அவங்க அப்பா வீட்டுல கோவிச்சுட்டு போயிட்டான். அடடே, மூளை ரொம்ப நல்லவனாச்சே. முந்தா நாள் தான் ஜாதகத்தை கொடுத்து பார்க்க சொன்னா, மறந்தே போச்சே. ஈஸ்வரா, நம்ம மூலனுக்கா இந்த கதி? என்னய்யா அவன் ஜாதகத்துல ஏதாவது கோளாரா? தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு. மாடு மேய்க்கிற நம்ம மூலனுக்கு இன்னைக்கு மரணம் ஏடு சொல்லுது. என்னையா சொல்ற? நல்லா பார்த்து சொல்லியா, இதெல்லாம் நம்பலாமா? இந்த பொய்யாமொழியினுடைய கணிப்பு என்னைக்கும் பொய்யானதில்ல. ஈஸ்வரா, நம்ம மூலனுக்கா இந்த கதி? என்னய்யா அவன் ஜாதகத்துல ஏதாவது கோளாரா? தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு. மாடு மேய்க்கிற நம்ம மூலனுக்கு இன்னைக்கு மரணம் ஏடு சொல்லுது. என்னையா சொல்ற? நல்லா பார்த்து சொல்லியா, இதெல்லாம் நம்பலாமா? இந்த பொய்யாமொழியினுடைய கணிப்பு என்னைக்கும் பொய்யானதில்ல. பிரபு பிராணனுக்குள் புகுந்தாளும் நாதன், திசை எங்கும் புரையும் முதல் விஸ்வநாதன். ஜெகநாதனுக்கும் பெரும் நாதநாதன், சதானந்தம் தந்து ஆனந்தம் கொள்வோ. பெரும் காலம் மூன்றாய் பிரிந்தைந்து பூதம் விரிந்தாளும் ஈசன் சிவபூதநாதன். சிவன் மங்களம் தந்தருள்கின்ற சம்பு எனும் சங்கரன் ஈசனை தொழுகிறேன் நான். கழுத்தில் எலும்பை சரம் என்றணிந்தோன், உடல் மீது நாகங்கள் விளையாட வருவோம். மகாகாலனுக்கும் யமன் காலகாலன், கணங்கள் தமை என்றும் காக்கின்ற தேவன். ஜடை மீது வெள்ளம் பெருக்காகி ஓடும், அலை கங்கை ஆற்றை அணிந்தே அமர்ந்தோ. சிவன் மங்களம் தந்தருள்கின்ற சம்பு எனும் சங்கரன் ஈசனை தொழுகிறேன் நான். மகிழ்வில் திளைத்து மகிழ்வை கொடுப்போன், மணி பொன்னில் அணிகள் ஜொலிக்க திகழ்வோ. பெரும் மண்டலத்தை உடன் கொண்டிருப்போன், திருச்சுடலை நீற்றை உடல் பூசி நிற்போ. எங்க வீட்டு டிஃபன் ரொம்ப டேஸ்டா இருக்கு. எல்லாமே சன்பிராண்ட் மகிமை தாங்க. சன்பிராண்ட் இருந்தா போதும், சிக்கனமும் வரும், ருசியும் வந்துடும். சன்பிராண்ட்ல ஆட்டா, மைதா, ரவை, கடலை மாவு, இன்னும் விதவிதமா சுத்தமான மாவுலாம் இருக்குங்க. ஆக மொத்தத்துல சுவைக்கும் சுத்தத்திற்கும் சன்பிராண்ட் தாங்க சுவையின் சிகரம். சன்பிராண்ட். கூரஜை சாரி நம்பர் 1, கூரஜை சாரி நம்பர் 2, கூரஜை சாரி நம்பர் 3, கூரஜை சாரி நம்பர் 4, கூரஜை சாரி நம்பர் 5, கூரஜை சாரி நம்பர் 6, கூரஜை சாரி நம்பர் 7, கூரஜை சாரி நம்பர் 8, கூரஜை சாரி நம்பர் 9, கூரஜை சாரி நம்பர் 10. கூரஜை டிசைனர் சேலை கட்டுவீர், இன்றே அழகின் சிகரம் வெட்டுவீர்.
கும்பிடுறேங்க. பார்த்தா நீங்க பெரிய சன்னியாசி மாதிரி இருக்கீங்க. நீங்க யாரு? எங்க? வடக்கே வெகு தூரத்திலிருந்து தல யாத்திரை புறப்பட்ட யாம் ஒரு சாதாரண சிவயோகி. கோகுல கண்ணனின் வேணுகானத்தை போன்ற உன் குழலின் நாத வெள்ளம் இந்த கிழவனை இங்க இழுத்து வந்து விட்டது. ஆமாம், நீ யாரப்பா? நான் ஒரு இடையங்க. மூலங்கிறது என் பேரு. பக்கத்துல இருக்கிற சாத்தனூர் தாங்க எங்க கிராமம். தினமும் இந்த பொன்னி நதிக்கிற ஓரம் தான் மாடுங்களை மேய விடுவேன். அதுங்க மேயறதுக்காகத்தான் சின்ன வயசுல கத்துக்கிட்ட இந்த கொள்ள ஏதோ உதுவாங்க, அவ்வளவுதாங்க. ஆட்களே இல்லாத அத்துவான காட்டிலே ஆவினங்களுக்காக குழல் ஊதுகிறேன் என்கிறாயே, புரியவில்லையே. என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க? என் மாடுங்களை சாதாரணமா நினைக்காதீங்க. 6 அறிவு படைச்ச மனுஷன் தான் 3 அறிவு 4 அறிவா போயிடுவான். ஆனா என் மாடுங்க என் மேல வச்சிருக்கிற பாசம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இப்படி வாங்க சாமி, உட்காருங்க. இப்ப பாருங்க, நான் கல்யாணி ராகத்தை வாசிச்சு கல்யாணியே வரவழைக்கிறேன். ஆஹா, அற்புதம், அதிசயமாக இருக்கிறது. இது என்னங்க சாமி, என்கிட்ட வசந்தன்னு ஒரு காலம் இருக்கு. இப்ப நான் வாசிக்க போற வசந்த ராகத்தை கேட்டு ஓடி வருவான் பாருங்க. அடாடா, உன் இசைக்கு ஆவினங்கள் கூட அசைந்து விடும் என்பதை நிரூபித்து விட்டாய். அசைறது என்ன சாமி, இப்ப ஆனந்தி ஆடி கட்டுவா பாருங்க. மகனே, நீ ஒரு சாதாரண மனித பிறவியாக இருந்தாலும் உன்னிடம் ஒரு தெய்வீக சக்தி இருப்பதை காண்கிறேன். உன்னால் இந்த டவுன் மண்ணிற்கே தனி பெருமை செய்யும் என திடமாக நம்புகிறேன். என்ன சாமி பெரிய பெரிய வார்த்தைகளா பேசிக்கிட்டு, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சிரஞ்சீவியாக வாழ்ந்து பேரோடும் புகழோடும் உன் பெயர் இப்பூவுலகில் நிலைத்திருக்க வாழ்த்துகிறேன். எங்க வீட்டு டிபன் ரொம்ப டேஸ்டா இருக்கு. எல்லாம் சன்பிராண்ட் மகிமை தாங்க. சன்பிராண்ட் இருந்தா போதும், சிக்கனமும் வரும், ருசியும் வந்துரும். சுவையின் சிகரம் சன்பிராண்ட். கூரஜை சாரி நம்பர் 1, கூரஜை சாரி நம்பர் 2, கூரஜை சாரி நம்பர் 3, கூரஜை சாரி நம்பர் 4, கூரஜை சாரி நம்பர் 5, கூரஜை சாரி நம்பர் 6, கூரஜை சாரி நம்பர் 7, கூரஜை சாரி நம்பர் 8, கூரஜை சாரி நம்பர் 9, கூரஜை சாரி நம்பர் 10. கூரஜை டிசைனர் சேலை கட்டுவீர், இன்றே அழகின் சிகரம் வெட்டுவீர். சன்பிராண்ட் உங்க வீட்ல இருந்தா குடும்பமும் சிக்கனமா இருக்கும், சமையலும் ருசிக்கும். சுவைக்கும் சுத்தத்திற்கும் சன்பிராண்ட். எங்க வீட்ல சன்பிராண்ட், அப்போ உங்க வீட்ல சுவையின் சிகரம் சன்பிராண்ட். உன்னிடம் ஒரு தெய்வீக சக்தி இருப்பதை காண்கிறேன்.
உன்னால் இந்த டவுன் மண்ணிற்கே தனி பெருமை செய்யும் என திடமாக நம்புகிறேன். என்ன சாமி பெரிய பெரிய வார்த்தைகளா பேசிக்கிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சிரஞ்சீவியாக வாழ்ந்து பேரோடும் புகழோடும் உன் பெயர் இப்பூவுலகில் நிலைத்து இருக்க வாழ்த்துகிறேன். உங்க வார்த்தை ஒன்னே போதும் சாமி. இனிமே ஆவி போனா கூட எனக்கு கவலை இல்ல. நான் என்ன பத்தியே பேசிக்கிட்டு இருக்கேன். சாமி ரொம்ப கலப்பா இருக்கீங்க போல இருக்க. அதெல்லாம் ஒன்றுமில்லை. வெகு தூரம் வந்த களைப்பு நீராடினால் சரியாகிவிடும். பொன்னி வள நாட்டுல தண்ணிக்கா பஞ்சம். அதான் அந்த தெரியுது பாருங்க, அந்த நதிக்கரையோரம் போனீங்கன்னா நீங்க நல்லாவே நீராடலாம். நான் வேணா கூட வரட்டுங்களா? வேண்டாம்பா, நன்றி. நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். பெரிய மகான் அவரே சொல்லிட்டாரு, இனிமே நமக்கு என்ன கவலை? குருநாதர் நந்திதேவரின் திருவருளால் பிரதான சேத்திரங்கள் யாவையும் தரிசித்து விட்டேன். அகத்தியரின் தரிசனம் கிடைத்து விட்டால் என் மனம் நிம்மதி அடையும். இடையனுக்கு என்ன ஆயிற்று? ஈஸ்வரா, இது என்ன சோதனை? இவனுக்கா இந்த கதி? மூலம் இல்லாமல் இவைகளை அடக்க முடியாது. இவைகளை காண மனம் பொறுக்கவில்லையே, என்ன செய்வேன்? துன்புறும் அனைத்து உயிர்களிலும் சிவத்தை கண்டு தயங்காமல் தொண்டு செய். வேறு வழி இல்லை.
கூடுவிட்டு கூடு வாய்ந்து ஆவினங்களை மேய்த்துக் கொண்டு மூலன் உருவில் சென்ற சிவயோகி சாத்தனூர் கிராமத்தை சென்றடைந்தார். பிறகு என்ன மீண்டும் திரும்பி வந்து விட்டு சென்ற தன் சொந்த உடலில் மாறி தன் வழியே போக வேண்டியதுதானே? அதெப்படி முடியும்? அவர் முற்றும் துறந்த சிவயோகியாக இருந்தாலும் முன்பின் யோசிக்காமல் மூலனின் உடலில் பாய்ந்து விட்டார். உலக மாயையில் சிக்கிச் சுழலும் ஒரு மனிதனின் உடலில் மாறிய அந்த சிவயோகி அந்த மனிதனின் உறவுகளுக்கும் பதில் சொல்லியாக வேண்டுமே. புரியவில்லையே. புரியவில்லையா? அதாவது எங்க வீட்டு டிபன் ரொம்ப டேஸ்டா இருக்கு. எல்லாமே சன்பிராண்ட் மகிமைதாங்க. சன்பிராண்ட் இருந்தா போதும், சிக்கனமும் வரும், ருசியும் வந்துடும். சன்பிராண்ட்ல ஆட்டா, மைதா, ரவை, கடலை மாவு, இன்னும் விதவிதமா சுத்தமான மாவெல்லாம் இருக்குங்க. ஆக மொத்தத்துல சுவைக்கும் சுத்தத்திற்கும் சன்பிராண்ட் தாங்க சுவையின் சிகரம். சன்பிராண்ட். கூரஜை சாரி நம்பர் 1, கூரஜை சாரி நம்பர் 2, கூரஜை சாரி நம்பர் 3, கூரஜை சாரி நம்பர் 4, கூரஜை சாரி நம்பர் 5, கூரஜை சாரி நம்பர் 6, கூரஜை சாரி நம்பர் 7, கூரஜை சாரி நம்பர் 8, கூரஜை சாரி நம்பர் 9, கூரஜை சாரி நம்பர் 10. கூரஜை டிசைனர் சேலை கட்டுவீர், இன்றே அழகின் சிகரம் வெட்டுவீர். தர்ற அங்க பாரு, எனக்கு பின்னாடி கடை போட்டோம், வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது. என்ன மந்திரம் போட்டானோ? மந்திரம் போடல, சுதர்சன் சீட் ஃபண்ட்ல சீட்டு போட்டேன். நீங்க கந்து வட்டிக்கு கடை வாங்கி கடையை நடத்துறீங்க, வர்ற லாபம் வட்டிக்கே போயிருது. ஆனா நான் சுதர்சன் சீட் ஃபண்டோட மில்லினியம் டெய்லி ஸ்கீம்ல சீட்டை போட்டு கடையை செழிப்பா நடத்துறேன். நீங்க வட்டிக்கு கட்டுற காசை சுதர்சன்ல கட்டினா அசலே அடைஞ்சிட போகுது. அண்ணாச்சி ரொம்ப தேங்க்ஸ். சுதர்சன் சீட் ஃபண்டுக்கு சொல்லுங்க, பாதுகாப்பு நம்பிக்கை நிரந்தரம். சுதர்சன் சீட். உலக மாயையில் சிக்கிச் சுழலும் ஒரு மனிதனின் உடலில் மாறிய அந்த சிவயோகி அந்த மனிதனின் உறவுகளுக்கும் பதில் சொல்லியாக வேண்டுமே. புரியவில்லையே. புரியவில்லையா? அதாவது கைலைநாதா, புதியமலை சென்று அகத்தியரை தரிசிக்க வேண்டிய நான் இப்படி மாட்டுக்காரனாகிவிட்டேனே. மாடுகளை எல்லாம் அதனதன் இடங்களில் சேர்த்தாகிவிட்டது. இனி கூடு மாற வேண்டியதுதான். யோ, என்னையா நீ இன்னும் புலம்புறது விடலையா? அப்பா நீங்களே பாருங்கப்பா. மாப்பிள, எல்லா விஷயத்தையும் என் பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு. நீங்க செஞ்சதான் தப்பு. ஐயா, இப்ப கூட ஒண்ணு கட்டு போயிடல. இனிமேலாவது மனம் இருந்து நடங்க. வாங்க நம்ம ஊருக்கே போ. ஆமாயா, அப்பா சொல்றத கேளுயா. தாயே, சற்று பொறு. நீ என்னை தீண்டாதே. என்னை நீ தவறாக நினைத்து விட்டாய். நான் உன் கணவனே அல்ல. என்னையா? ஆமாம் தாயே, நான் உன் கணவனே அல்ல. இது சத்தியம். இது சரிப்பட்டு வராதுமா. மாப்பிள, நாங்க ஒரு முடிவோட தான் வந்திருக்கோம். வாங்க பஞ்சாயத்து. என்னை விடுங்கள். நான் போக வேண்டிய இடம் பொதியமலை, காண வேண்டியது அகத்தியரை. ஐயோ, என்னையா காலையில நடந்தத மனசுல வச்சுக்காதையா. இப்படி சாமியாரா போறதுக்கா என்ன கட்டிக்கிட்ட? ஓஹோ, என் மகளை ஒரேடியா பிரிச்சு வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டல்ல. ஏம்மா, இனி பேசி பிரயோஜனம் இல்லம்மா. பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். வாங்க பஞ்சாயத்து. யாருக்கும் யாம் அஞ்சவில்லை. உண்மையே வெல்லும். நீங்கள் செல்லும் இடத்திற்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள். ஓம் நமச்சிவாய. ஐயா, மூலங்கதை முடிஞ்சுன்னு சொன்ன, இப்ப பாரு முழுசா வந்து நிக்கிறான். இப்ப என்ன சொல்ற? நான் என்ன சொல்றது? அவன் ஜாதக கணிப்பு அப்படி சொல்லுது. ஐயா, என்னையா ஊரை கொட்டி புட்டு உங்களுக்குள்ள ரகசிய வேண்டிய கிடக்கு. முதல்ல பஞ்சாயத்தை கவனிங்க. ஆரம்பியா. எல்லாரும் கிடக்க. இவர் யாருங்க? யாருங்க இவரு? என்னையா சொல்ற? உன் மக கோத புருஷ மூளை இல்லங்கிறார. அத்தரு சித்தருன்னு ஏதோ உளறிட்டு இருக்காருங்க. இத கொஞ்சம் விசாரிங்க. மூலா, என்னப்பா இதெல்லாம்? ஐயா, நான் நீங்கள் நினைக்கும் மூலன் அல்ல. தென்பொதியை நோக்கி செல்லும் யாம் ஒரு சிவயோகி. கையிலிருந்து புறப்பட்டேன். இடையிலே ஒரு இடையனால் எனது பயணம் தடைப்பட்டு இப்படி ஒரு சோதனை. கொஞ்சம் விளக்கமா சொல்லப்பா. மாடுமைக்கும் மூலன் இறந்து விட்டான். ஆமாம், அவன் உடலைக் கண்ட அவனது மாடுகள் அலறி துடித்தன. ஆவினங்களை சாந்தப்படுத்த நான் கூடுவிட்டு கூடு பாய்ந்தேன். எனது உடலை அங்கே விட்டுவிட்டு மூலனின் உடலில் நான் இங்கே வந்திருக்கிறேன்.
உடலால் தான் நான் மூலனே தவிர உணர்வால் நான் ஒரு சித்தன் சிவயோகி. ஐயா, நான் கணிச்சதுதான். அவன் சொல்றத உண்மை. ஐயா பொய்யா மொழியாரு, அவன் சொல்றது உண்மையா இருந்தா எனக்கும் புரியணும், ஊரும் ஒத்துக்கணும். என்னையா சொல்றீங்க? நம்ப முடியாதா? அப்ப என் ஜோசியம் பொய்யா? ஏப்பா மூலா, இதை உன்னால நிரூபிக்க முடியுமா? அட்டமா சித்திகளில் ஒன்று நான் கூடுவிட்டு கூடுபாய்வது. உண்மையை உணர்த்த மீண்டும் அதே சித்தியை செய்து காட்டுகிறேன். சற்றே விலகுங்கள். தம்பி, அந்த ஆட்டுக்குட்டிக்கு என்ன ஆயிற்று? பாலங்கிணத்துல விழுந்து செத்து போச்சுங்க. அதை இங்கே கொண்டு வந்து கிடத்து. இந்த ஆடு இப்பொழுது உயிர் பெற்று எழுவதை பாருங்கள். சன்பிராண்ட் உங்க வீட்ல இருந்தா குடும்பமும் சிக்கனமா இருக்கும், சமையலும் ருசிக்கும். சுவைக்கும் சுத்தத்திற்கும் சன்பிராண்ட். எங்க வீட்ல சன்பிராண்ட், அப்ப உங்க வீட்ல சுவையின் சிகரம் சன்பிராண்ட். கூரஜை சாரி நம்பர் 1, கூரஜை சாரி நம்பர் 2, கூரஜை சாரி நம்பர் 3, கூரஜை சாரி நம்பர் 4, கூரஜை சாரி நம்பர் 5, கூரஜை சாரி நம்பர் 6, கூரஜை சாரி நம்பர் 7, கூரஜை சாரி நம்பர் 8, கூரஜை சாரி நம்பர் 9, கூரஜை சாரி நம்பர் 10. கூரஜை டிசைனர் சேலை கட்டுவீர், இன்றே அழகின் சிகரம் வெட்டுவீர். எங்க வீட்டு டிபன் ரொம்ப டேஸ்டா இருக்கு. எல்லாம் சன்பிராண்ட் மகிமை தாங்க. சன்பிராண்ட் இருந்தா போதும், சிக்கனமும் வரும், ருசியும் வந்துரும். சுவையின் சிகரம் சன்பிராண்ட். ஆட்டுக்கே உயிர் வந்துருச்சு. தாயே, இதுதான் நான் கூடுவிட்டு கூடுபாய்ந்த கதை. இன்னும் உனக்கு ஏதாவது சந்தேகம் உள்ளதா? என் புருஷனை தனியா விட்டுட்டு போயிட்டாரு. போகும்போது கூட அவருக்கு நான் நிம்மதியை கொடுக்கலையே. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அழாதம்மா. புருஷன் மேல உயிரையே வச்சிருக்கான். எவ்வளவு விதி, நம்மளால என்னமா பண்ண முடியும்? சாமி, எங்களை மன்னிச்சிருங்க. மூல உடம்ப கொடுங்க, நாங்க கர்ம காரியத்தை பார்க்கணும். வாருங்கள், என் உடல் இருக்கும் இடத்திற்கு செல்லுவோம்.
என்ன இது? என் உடலை காணவில்லையே. இங்குதானே விட்டு விட்டு வந்தேன். ஈஸ்வரா, இது என்ன சோதனை? குருநாதா, நந்தீஸ்வரா, இந்த உடலுக்கு சொந்தமானவள் இதை கேட்கிறாள். என் உடலை காணவில்லையே. வந்திருக்கும் ஊராருக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? ஐயோ ஈஸ்வரா, இது என்ன சோதனை? இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் என்னை சிக்க வைத்து விட்டாயே. வந்திருக்கும் ஊராருக்கு உண்மையை நான் எப்படி புரிய வைப்பது? ஈஸ்வரா, மகாதேவா, சர்வேஸ்வரா, நீதான் எனக்கு ஒரு வழி சொல்ல வேண்டும்.